السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாரம் தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் பயமும் அபயமும் இஸ்லாத்தின் பார்வையில் என்கின்ற தலைப்பில் எமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய அச்சம் சம்பந்தமாகவும் அச்சமற்ற நிம்மதியான பாதுகாப்பான மனநிலை சூழல் சம்பந்தமாகவும் குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு என்ன சொல்லித் தருகிறது, அதை நாம் எப்படி நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன சொல்லித் தருகிறது என்பதை பற்றி இந்த உரையிலே சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அச்சம் என்ற சொல் நமக்கு பரிச்சயமானதாக இருந்தாலும், பயம் என்ற சொல் பரிச்சயமானதாக இருந்தாலும், இந்த அபயம் என்ற சொல் நிறைய பேர் ஒரு பாதுகாப்பு என்கின்ற கோணத்தில் மாத்திரம் என்ன செய்திருப்போம், நாம புரிந்திருப்போம். உண்மையிலே தமிழிலே பகுதி விகுதி சாரியை சந்தி இடைநிலை சாரியை சந்தி என்று சொல்வார்கள். இதுபோல ஒரு தமிழ் சொல்லுடைய ஆரம்பத்தில் எப்பொழுதும் இந்த ஆனா என்ற ஒரு பகுதி சேருகின்ற பொழுது அது எதிர்கருத்தாக என்ன செய்யும், மாறும். பயம் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அதுல ஆனாவை சேர்த்து விட்டோம்னா என்ன, அபயம் அப்படின்னு ஆகிரும். பயத்துக்கு எதிரானது. கௌரவம் அகௌரவம் என்று என்ன சொல்வோம், நம்ம சொல்லுவோம். சௌகரியம் அசௌகரியம் என்று சொல்ல என்ன செய்வோம், சொல்வோம். இது போல ஒரு சொல்தான் பயம். பயம் என்பது நம்ம பயத்திலே இருக்கக்கூடிய நிலை. பயமற்ற நிலைக்கு என்ன செய்வார்கள், தமிழிலே அபயம் என்று சொல்வார்கள். அதனால் நம்ம அபயமளிக்கப்பட்ட பூமி, அபயம் ஆன சூழ்நிலை, இறைவன் அபயமளித்தான் அப்படின்றலாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்லுகிறோம். அது அர்த்தம் என்ன அப்படின்றால், பயமற்ற சூழ்நிலையை கொடுத்தான், பயமற்ற வாழ்வை என்ன செய்தான், கொடுத்தான். இப்ப நம்ம மக்காவுக்கு என்ன சொல்லுவோம் சொன்னால், அபயமளிக்கப்பட்ட பூமி அப்படின்னு சொல்லுவோம். அபயம் அளிக்கப்பட்ட பூமி அப்படி என்றால் பயம் இல்லாமல் ஆக்கப்பட்ட பூமி, பயம் இல்லாமல் ஆக்கப்பட்ட பூமியின் அர்த்தம். அதை அல்லாஹு தஆலா அதாவது ஈலாஃபி குரைஷ் என்ற அந்த சூறாவிலே சொல்லுகின்ற பொழுது வஆமனஹும் மின் ஹவுஃப், பயமற்று வாழுகின்ற பாதுகாப்பான சூழலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படி என்றான். அச்சமற்று வாழுகின்ற பயமற்று வாழுகின்ற சூழலை கொடுத்தான் என்று குறைஷிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லுகிறான். அதை எதை சொல்லுகிறான், அந்த மக்காவில பயமற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்ததை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அபயம் என்பது ஒரு தனியான ஒரு அம்சம் அல்ல, பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் தமிழ்ல என்ன செய்வார்கள், அபயம் அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அபயம் தேடினான் அப்படின்னா பயம் இல்லாம இருக்கிறதுக்குரிய ஒரு சூழலை என்ன செய்தான், அவன் தேடினான் என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயம் என்கின்ற ஒரு அம்சமும் அபயம் என்கின்ற ஒரு அம்சமும் மனித வாழ்க்கையுடைய, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்குரிய மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று அப்படி என்று நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லாஹு தஆலா கூட குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப், உங்களை நாம் பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு சோதிப்போம். முழு பயத்தை கொண்டல்ல, பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு என்ன செய்வோம், நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படின்னா இந்த உலகத்திலே மனிதனுக்கு பயம் என்கின்ற ஒன்றை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பதாக சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம நோயை விளங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த வசனத்துல வரக்கூடிய மத்த எல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம். பிஷைஇம் மினல் ஹவுஃப், அதுக்கு அடுத்ததாக வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத், இதெல்லாம் என்ன செய்றோம், நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். பழங்கு அதாவது தோட்டம் துறவுகளுடைய நஷ்டங்கள், அதுபோல பசி, நோய், இறப்பு, இவைகளை பற்றி விளங்கி வைத்திருக்கிறோம். பயத்தை அல்லாஹ் தஆலா தனியா சொல்றான். பயத்தை அல்லாஹ் தஆலா தனியாக சொல்லி காட்டுகிறான். பயத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம், அதுவும் பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம், உங்களை சோதிப்போம். முழு பயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான் என்றால் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. முழு பயத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு உள்ளத்துக்கென்று தாங்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த சக்திக்கு கொஞ்சம் சோதனை அல்லாஹ் தஆலா பயத்தால கொடுக்கிறான்.
ஒரு முழுமையான அச்சத்தை அல்லாஹு தாலா கொடுப்பானாக இருந்தால் யாராலும் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால்தான் நமக்கு மரணத்தை கூட அல்லாஹு தாலா மறக்க வைக்கிறான். நம்ம பயான் ஒன்று ஒரு மரணத்தை பற்றி கேட்கிற நேரத்தில் அல்லது ஒரு மரணத்துக்கு நம்ம ஹாதிராகிற நேரத்தில் இருக்கக்கூடிய அச்சம், அந்த மரணம் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் போன பின்னால் அது எம்மை விட்டு என்ன செய்து விடுகிறது, நீங்கி விடுகிறது, போய் விடுகிறது. அது அப்படியே தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலம் வலபகைத்தும் கதீரா. நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் கொஞ்சமாகவே என்ன செய்திருப்பீர்கள், சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள் என்று சொன்னாங்க. ஏன்னா அந்த பயத்தை பற்றி அச்சம், அறிவு கூடும். அறிவு வளர வளர மறுமை பற்றி அந்த பயம் என்ன செய்யும், எங்களுக்கு அதிகரிக்கும். அது அதிகரித்தால் இந்த உலகத்துல நீங்க சிரிக்கவே என்ன மாட்டீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அச்சம் என்பது மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பதாக சொல்கிறான், அந்த பயத்தை கொண்டு சோதிப்பதாக சொல்கிறான். பயமற்ற நிலைதான் மனிதனுக்கு நிம்மதியை தரும், வாழ்க்கையை கொண்டு போவதற்கான அந்த இடத்தை என்ன செய்யும், தரும். இந்த அபயம், அந்த பயம் என்ற சூழ்நிலை மனிதன் ஒரு இடத்துல நிறுத்திவிடும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது அம்சம், பயம் என்பது ஏற்படக்கூடிய ஒன்றா, இயல்பான ஒன்றா? மனித வாழ்க்கையில பயம் ஏற்படக்கூடிய ஒன்றா அல்லது இயல்பான ஒன்றா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், பயம் என்பது இயற்கையான ஒன்று. பயத்தோடு தான் மனிதனை அல்லாஹு தாலா படைக்கிறான். பயம் என்ற இயல்போடு தான் அல்லாஹு தாலா மனிதனை படைக்கிறான். பயமற்ற ஒரு எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு குழந்தை ஒரு 2 மாதத்துல நீங்க ஒரு சத்தம் போட்டீங்கன்னா பயந்துரும். எந்த விதமான அறிவும் விளக்கமும் இல்லாத ஒரு குழந்தை 2 மாதத்துல நீங்க ஒரு சத்தம் மட்டும் போட்டீங்கன்னா அது அச்சமுறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பயமுறுவதை என்ன செய்கிறோம், திடுக்கிடுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே பயம் என்பது மனிதனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த பயத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கும் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பயம் இயல்பாக மனிதன்கிட்ட இருக்கின்ற அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் மனிதனுடைய அறிவு வளரும். மனிதனுடைய அறிவு என்ன செய்யும், வளரும். இந்த அறிவு வளர வளர அவனுக்கு இந்த பயமும் சேர்ந்து வளரும். காரணம் விளக்கத்தால என்ன செய்யும் என்றா பயமும் சேர்ந்து வளரும். தமிழ்ல அதுல சொல்லுவார்கள், இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் கன்று பயமறியாது அப்படின்னா சின்ன வயசுல விளக்கம் குறைவா இருக்கும், அதனால பயம் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம எங்க போனா எப்படி சாகுவோம், என்ன நடக்கும், என்ன அழிவு, அதை பத்தி தெரியாது. அறிவு வளர வளர பயமும் என்ன செய்யும், பயத்துடைய உணர்வும் வளரும். யாருக்கு பயத்தை சரியான முறையில் நிர்வகிக்க தெரியாதோ, அதை பற்றிய ஒரு விளக்கம் இன்மை இருக்கிறதோ, அவர்கள் எல்லா விஷயத்திலுமே தங்களுடைய நிகழ்வுகளை குழப்பிக் கொள்வார்கள். தாங்க ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. சாதாரணமாக இந்த அறிவு இல்லை என்றால், ஒரு விளக்கம், பயம் என்ற ஒரு அடிப்படையான அறிவு, ஒரு விளக்கம் இல்லை அப்படி என்று சொன்னால் என்ன நடக்கும் என்றால், நம்மளே லேசா என்ன செஞ்சிடலாம் என்றால், ஒரு விஷயத்தை செய்யாம ஆக்கிடலாம், ஒரு விஷயத்தை செய்ய வைத்து விடலாம், ஒரு விஷயத்தை செய்யாமல் ஆக்கி விடலாம், செய்ய வைத்து விடலாம். அதனாலதான் சிறிய வயதுல படிப்பிக்கிறது லேஸ் என்று சொல்லுவாங்க. சிறிய வயதுல படிப்பிக்கிறது லேசு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவன் அவசரமா பயப்படுவான். அந்த சின்ன வயசுல என்ன செய்வான்டா, நம்ம அச்சமுறுத்தி, அவனுக்கு அறிவில்லையே, பயம் இல்லாம இருப்பான். நம்ம பயத்தை ஊட்டிட்டோம்னா பயம் அவனுக்கு லேசா வளர்ந்துரும். அவனுக்கு அதை பத்தி விளக்கம் இல்லை, எங்க கூடுது எங்க குறையுதுன்னு தெரியாது. அவன் பயம் இல்லாம விளையாடி கண்டிருப்பான். திடீர்னு சம்பந்தமே இல்லாத பேய் வரும், பிசாசி வரும், பயப்படுறான். அவன் அந்த நம்ம கொடுப்பதுதான் அவனுக்குள்ள நிலை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால அச்சமூட்டி படிக்க வைத்தலும், அச்சத்தை இல்லாமல் அவனை ஆசை ஊட்டுதலும் சிறிய வயதுல லேசா இருக்கும். அறிவு வேலை செய்யாதனால், அதனால அந்த வயசுல அவனுடைய மூளையை வளர்ப்பதற்காக எந்த விதமான அச்சமூட்டியாவது நம்ம அவனுக்கு உணவு கொடுப்பதற்காகவோ அல்லது அறிவை வளர்ப்பதற்காகவோ நிறைய சிறிய வயதுல முயற்சி எடுப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அச்சம் என்கின்ற ஒரு அம்சம் அல்லாஹு தஆலா சோதிப்பதாக சொல்லி காட்டுகிறார். அச்சம் அசலிலே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது அப்படி என்று சொன்னால், பிறரால் அதை கூட்டிவிடவும் முடியும், குறைத்து விடவும் முடியும் அப்படி என்று சொன்னால், இந்த அச்சம் என்கின்ற ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா? மனிதனுக்கு அசல்ல மனிதனுக்கு அது இருக்கிறது என்றால், பிறரால் அதை கூட்டவும் குறைக்கவும் முடியும் என்றால், மூன்றாவது கேள்வி என்ன வரும் என்றால், அச்சம் என்பது நல்லதா மனிதனுக்கு கெட்டதா? உதாரணமா கோபம்,
கோபத்துல நல்லது மிரி கெட்ட மிகுது. ஆனா அதனுடைய அதிகத்தன்மை கோபத்துல மிக மோசமானதுதான். அதனாலதான் ரசூல் அங்க கேட்ட நேரத்தில் லா தக்லப், கோபப்பட வேண்டாம் என்றாங்க. அல்லாஹ்வுக்காக கோபப்படுதல் என்கின்ற ஒன்று இருக்கிறது, இருந்தும் ரசூல் அங்க கோபப்பட வேண்டாம் என்று சொல்றாங்க. அவருடைய அதிகத்தன்மை கெட்டது என்பதனால. அதே நேரம் ரோசம் கைரா, ரோசத்தை பொறுத்த வரைக்கும் அது அசல் என்னன்னா மிகவும் நல்லது, அதுல கொஞ்சம் கெட்டது. எது கொஞ்சம் கெட்டதாக இருக்குமோ அதை இஸ்லாம் வரவேற்கும், எதுல கொஞ்சம் அதாவது நலவு இருக்குமோ அதை இஸ்லாம் தடுக்கும். அந்த நலவு என்ற அளவுல மட்டும்தான் அதை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் அச்சம் நல்லதா கெட்டதா அப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்துக்காக இருந்தாலும் இந்த உலகத்துடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் சில அச்சங்கள் மனிதனை முறைப்படுத்தும், இந்த உலகத்துடைய விஷயத்தில் மனிதனை நெறிப்படுத்தும், மனிதனை நிர்வகித்து செல்லும். ஆனால் பெரும்பாலான அச்சங்கள் அதாவது பயம் என்பது பெரும்பாலும் மனிதனை செயல்படுத்த விடாது, மனிதனை ஒரு விஷயத்தை உருவாக்க விடாது, அவன் உருவாக விடாது, நல்ல விஷயங்களில் முன்னேற்ற அவனை அது தடையாக, அவனுக்கு அது தடையாக இருக்கும் இந்த உலக விஷயங்கள். எனவே அச்சம் என்பதை பொறுத்தவரைக்கும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் பார்க்கலாம், உலக விவகாரங்களில் அதை இஸ்லாம் கெடுதியாக மட்டுமே பயன்படுத்துகிறது. உலக விவகாரங்கள்ல அச்சத்தை இஸ்லாம் கெடுதியாக மோசமான ஒன்றாக பயன்படுத்துகிறது. நலவு இல்லை என்ற குர்ஆனும் சுன்னாவும் சொல்லல, ஆனால் அதிகமான நேரங்களில் அது உங்களை செயல்படுத்த விடாது என்பதனால உலக விவகாரங்களில் அச்சம் அப்படி என்றது ஒரு கெடுதியான ஒன்றாக என்ன செய்கிறது, இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா எல்லா இடங்களிலுமே அதை பயன்படுத்துகிற நேரத்தில் அந்த அடிப்படையில் தான் பயன்படுத்துகின்றார். அதே போல மார்க்க விஷயங்கள்ல எடுத்துக்கொண்டீங்க, அதாவது இறைவன் சார்ந்த விஷயங்கள்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா இறையச்சம் உள்ளவன் அப்படின்னு சொல்றோம், இறை பயம் உள்ளவன் அப்படின்றோம், பய பக்தி உள்ளவன், பயமும் பக்தியும் என்ன உள்ளவன் அப்படி என்று சொல்றோம். அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எவ்வளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த இறை அச்சம், இறைவன் சார்ந்த அச்சம் என்பது அவனை ஒரு முஃமினாக, சிறந்தவனாக, நல்லவனுக்கான அடையாளம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒருவன் எவ்வளவுக்கு பயப்படுகிறானோ, அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான் என்றதற்காக ஒன்றை செய்கிறான், அல்லாஹ் தடுத்து விட்டான் என்பதற்காக ஒன்றை என்ன செய்கிறான், தவிர்த்து கொள்கிறான் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக அவன் செயல்படுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வரவேற்கிறது, அதை கடமையாக்குகிறது, அது மிகவும் சிறந்ததாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் குர்ஆன்லையும் சுன்னாலை எங்கே நீங்க பார்க்கலாம், என்னது, யகாஃபூன ரப்பஹும், அவர்கள் தமது இறைவனை பயப்படுவார்கள், இறைவனை அவர்கள் பயப்படுவார்கள். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, அவர்களை அஞ்ச வேண்டாம், அவர்களை பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் என்ன செய்யுங்கள், பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய விஷயத்துல வார டைம்ல பயம் என்பது முழுமையாக நலவுதான். ஒருவன் இறைவனை அஞ்சுகிறான் என்றால் அவன் சில பொழுதுகளில் அகீதாவில தவறு விட்டிருப்பான், ஆனா அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக அந்த தவறு போய் என்ன செஞ்சிருக்கும், அவனுக்கு நடந்திருக்கலாம். அந்த மனிதனை பற்றி கூட புகார்ல என்ன வருகிறது, ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்தில் தான் மரணித்தால் எனது எல்லா விதமான எனது உடலை எடுத்து எரித்து காற்றிலே என்ன செய்யுங்கள், அந்த சாம்பலை பரத்தி விடுங்கள் அப்படி என்று சொல்றாரு. அல்லாஹு தஆலா இன் கதிரல்லாஹு அலைய லயுஅذிபன்னி லா யுஅذிபன்ன அஹதம் மினல் ஆலமீன், அல்லாஹ் தஆலா என்னை பிடிச்சான்னு சொன்னா உலகத்துல எவருக்கும் கொடுக்காத தண்டனையை கொடுப்பான், அதனால அழிச்சிருங்க என்னன்றாங்க. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, மறுமை நாள்ல இப்படி காத்துல எரிஞ்சு விட்டா அவர் எழுப்பப்பட மாட்டார் நினைக்கிறார். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான், எழுப்பி கேட்பான், ஏன் இது உன்னை இப்படி செய்ய தூண்டியது எதுன்னு சொல்லி. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஹஷீதுக் யா ரப், யா அல்லாஹ் உன்னை பயந்துட்டேன், நான் இந்த பாவங்களை நினைச்சு பயந்துட்டேன், உன்ல இருந்து எப்படி நான் தப்புறதுன்னு யோசிச்சு பயத்துல என்ன செஞ்சேன், நான் செய்தேன். அவர் மறுமையுடைய அந்த இதை மறுத்தவர் அல்ல, ஆனால் எழுப்பப்படாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று அச்சம் அவரை தூண்டி நான் இப்படி போய் விழுந்துட்டேன். அப்ப பெரிய ஒரு பாவம், அவர் செஞ்சது ஒரு பிழை, அல்லாஹ்விடத்துல என்ன ஒரு அகீதால ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், புகார்ல வரக்கூடிய செய்தி, உனது அச்சத்தின் காரணமாக உன்னை நான் சுவர்க்கத்தில் நுழைக்கிறேன், உனது அச்சத்தின் காரணமாக உன்னை நான் சுவர்க்கத்திற்குள் நுழைக்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னதாக புகாரிலே பார்க்கிறோம். அப்ப அச்சம் சில பொழுதுகளில் தவறிழைக்கிற நேரத்தில் கூட அது வழிகேடுதான், பிழைதான், குஃப்ர் தான். சில பொழுதுகள்ல அது இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாத நிலையில் சில காரணங்கள் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய மன்னிப்புக்கு அது காரணமாவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அச்சம் காரணமாவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் உலக விவகாரங்களில் அப்படி சொல்லல அல்லாஹ் தஆலா.
மறுமையுடைய விஷயத்தில் இந்த மாதிரி பாராட்டி சொல்லப்பட்டாலும் உலக விவகாரங்கள்ல வஆமனஹும் மின் ஹவுஃப் பயமற்று வாழ பாதுகாப்பை கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க பயத்தை அல்லாஹ் பிரிக்கல, பயத்தை முழுமையாகவே கெடுதியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். வஆமனஹும் மின் ஹவுஃப் அவர்களுக்கு கொடுத்த அருள்களில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் பயமற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அதே போல வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் மூமின்களை பொறுத்தவரைக்கும் இன்னின்ன பண்புகளுடைய மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மீது அச்சமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் அங்க அச்சத்தை என்ன சொல்றான் ஒரு கெடுதியாக சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தில் சில விஷயங்களை நம்ம படிக்கிற நேரத்தில் சில குண இயல்புகளை பொறுத்தவரைக்கும் நலவுகள் இருக்கும், ஆனா அந்த நலவுகளை இஸ்லாம் கணக்கில் எடுக்காது. அது நலவு இல்லை என்று சொல்லாது, ஆனா கணக்கில் எடுக்காது. அதை கெடுதியாக கவலையை பொறுத்தவரைக்கும் கெடுதியாகவே இஸ்லாம் என்ன செய்யும் சொல்லும், கவலையை கெடுதியாகவே சொல்லும். அதே போல இந்த அம்சத்தையும் எது பயத்தையும் இஸ்லாம் கெடுதியாக சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், இது மூன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறைவனுடைய விஷயத்தில் பயம் எம்மை காப்பாற்றுவதற்கு உதவும். உலக விஷயங்களிலே பயத்தை இஸ்லாம் மைனஸாகவும் மனிதனை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் சொல்லி காட்டுவதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயம் என்பது உள்ளத்திற்குள்ள ஏற்படுகிற நேரத்தில் மனிதன் அதாவது என்னென்ன விளைவுகளுக்குள்ள உள்ளாகிறான் தெரியுமா? ஒரு அச்சமூட்டல் ஒன்று நடந்துட்டா, எப்படிப்பட்ட அச்சமூட்டல்கள் நடக்கிறதோ அதற்கேற்ப அவன் செயல்படாத நிலைக்கு மாறுகிறான். ஒரு ஊருக்கு உதாரணம், ஒருத்தர் வெளிநாட்டுக்கு புதுசா போறாரு, அங்க உள்ள ஒருவர் இந்த வெளிநாட்டுக்கு போன புதுசா போனவரை கூப்பிட்டு கவனமா செயல்படணும். இங்க எல்லா விஷயத்திலும் போலீஸ் செக்கிங் தான் என்ன செய்யுது இருக்குது, மிச்சம் யோசனையோட செயல்படுங்க, எதா இருந்தாலும் எனக்கு ஒரு போனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு இந்த பயமா செயல்படுங்க எப்படி செயல்படுங்க ஞாபகம் இருக்காது. போன் அவருக்கு பண்ற மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. எது நடந்தாலும் அவருக்கு ஒரு போனை போட்டுறது, அந்த ஆளுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு விளக்கம் இருக்குது, அதெல்லாம் இருக்காது. அச்சமுறுத்திட்டா ஃபாலோ பண்ணிடுவான். எப்படி ஒத்தனை அச்சமுறுத்தி விட்டால் அவன் யார் அச்சமுறுத்துகிறானோ அவனை பத்தி அவன் பக்கம் போகக்கூடிய மைண்ட் செட் அவனுக்கு வந்துவிடும். யார் அச்சமுறுத்தினாலும் சரி, நீங்க எதா இருந்தாலும் இந்த விஷயம் பெரிய சீரியஸா போகும்போது நாளைக்கு ஒரு கால் பண்ணுங்க சொல்லுங்க, அவர் எப்படா நாளை ஆகும்னா பாத்துட்டு ஏன் இவர் சொல்றவருக்கு என்ன அறிவு இருக்கு, அவருக்கு என்ன விளக்கம் இருக்குது, அவருக்கு இதை பத்தி அறிவு இருக்குதா, அதெல்லாம் அவருக்கு இருக்காது. அந்த பயம் மனதுக்குள்ள ஊட்டப்பட்டு விட்டால் தடுமாற்றம் அடையக்கூடிய நிலை நீங்க எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தான் யுஹவ்விஃபு அவ்லியாஅஹ். இது ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படுவது. அவனது நேசர்களை ஷைத்தான் அச்சமுறுத்துகிறான். ஷைத்தான் தனது நேசர்களை அச்சமுறுத்துகிறான். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி, அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த மனநிலை லேசாக வந்துவிடும். அப்ப அச்சமுறுத்தல் என்று வருகிற நேரத்தில் விளைவு என்னன்னா செயல்பாடின்மை, எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி செயல்பட மாட்டோம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டு, மார்க்கத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்ட உண்டு, மார்க்கத்தில் வாஜிபாக்கப்பட்ட உண்டு, மார்க்கத்தில் அகீதா லிஸ்ட் உண்டு, மார்க்கத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று லிஸ்ட் உண்டு. இந்த எதையும் செயல்பட மாட்டோம். பயமுறுத்திட்டு மாட்டா போயிராங்க, பிரச்சனை ஆயிரம் போக மாட்டோம். அவ்வளவு அது சொல்றவன் டீடைல்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதனால அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதை நான் கடைசியில் சொல்றேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அச்சமுறுத்தல் என்பது ஒருவனை செயல்படுத்தாமல் ஆக்கிவிடும். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சூழ உள்ள இருக்கக்கூடியவர்களில் 90% இந்த லிஸ்ட் தான். எந்த ஒருத்தர் கேட்கிறான் பிசினஸ் பண்ண வேண்டும், அவ்வளவுதான் குழியில போடுறதுக்கு சமம். யாரா பண்ணுவோமா நினைக்கிறீங்க? யோசனையே வராது. சரியா? ஏதாவது ஒருத்தர் ஒரு இளைஞர், நான் 20 வயசுல திருமணம் முடிக்க போறேன், அவ்வளவுதான் கபனா எடுக்க வேண்டியதான்றாங்க, ஜனாசா எடுக்க வேண்டியதான்றாங்க. என்னதுக்கு? 20 வயசுல ஒருத்தர் திருமணம் முடிக்கணும் ஒரு இளைஞர் நினைச்சிட்டான்னா ஜனாசா எடுக்க வேண்டியதான். அடுத்தது என்ன? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிப்போம் நீ கேட்டு பாருங்க பாவம், முடிஞ்சது. என்ன காரணம் என்றால் அவனுடைய கெட்ட அனுபவமா இருக்கலாம், அல்லது அவன் பட்ட பாடாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அச்சத்தை போட்டுறான். இந்த ஆலோசனை கேட்கிறவங்களுக்கும் எது விருப்பம் என்றா செய்யாம ஆக்குறதுக்கு யார சொல்றானோ அவனை தான் விருப்பம்.
இது எப்படின்னா அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ண போற மாதிரி போய் எல்லாம் பண்ணி 10,000 செக் பண்ண போறோம். அவன் ஒண்ணும் இல்லையா கவலை, 10,000 செக் பண்ணி ஒரு ரிசல்ட் இல்லைன்னு. அப்ப ஏதாவது இருக்கணும் அவனுக்கு, உனக்கு சுகர் ஒண்ணு, கொலஸ்ட்ரால் ஒண்ணு, ஹார்ட் பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ். என்னதுக்கு 10,000 செலவழிச்சதுக்கு பிரயோசனம், 10,000 செலவழிச்சதுக்கு பிரயோசனம். அவனுக்கு ஒரு கெட்ட செய்தி கிடைக்கிறதுல அவனுடைய நிலையை பாருங்க. நம்ம 40-50,000 செலவழிச்சு டெஸ்ட் பண்ணோம், எதுவுமே இல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு அவனுக்கு அந்த 50,000 பெருமதியா வழங்குது. அதனால நோய் ஒன்று இருந்தா தான் டெஸ்ட் பண்ணதுக்கு பிரயோசனம் அப்படின்ற மைண்ட் செட் அவனுக்கு வருது. இதன் காரணமாக அச்சமுறுத்துகின்றவர்களையே ஆலோசகர்களா நம்ம தேடிக்கொள்ளும். இதன் காரண செயல்பாடு வராது. யாராவது தைரியமா ஒருத்தன் செயல்பட்டாண்டா ஆபத்து, புத்திசாலித்தனம் இன்மை, மெச்சூரிட்டி இன்மை, அழிச்சு கொள்ள போறான். இந்த வார்த்தை உண்மையானது, அந்த சொல்லப்படுற வார்த்தைகள் உண்மையானது. பல நேரங்கள்ல பொருத்தம் இல்லாத இடத்துக்கு என்ன செய்யப்படும், யூஸ் பண்ணப்படும் இந்த அச்சத்தின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் என்று சொல்ற நிறைய சொல்லலாம். நீங்க மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நாள்ல இருந்து வெற்றி பெறும் நாள் வரைக்கும் முனாஃபிகீன்கள் செஞ்சது இதுதான். யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும். யஸ்ரிப் வாசிகளே, இன்றோட முடிஞ்சது உங்களோட லைஃப், போயிட வேண்டியதுதான். அப்படி என்று அச்சமுறுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை எந்த அளவுக்குன்னா கர்ரஹா உலஇதீனுஹும், மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது. மார்க்க என்று அழிஞ்சிட்டான். அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு முனாஃபிகீன்களுடைய அந்த சக்தி பலமாக என்ன செஞ்சது இருந்தது. அதனால முனாஃபிகீன்களுடைய பலம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு பாரமான விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் எங்களை செயல் திறனற்றதாக அது ஆக்கும். அச்சம் கெடுதியாக இருந்தால் அச்சம் ஊட்டுகின்ற அதிகமான விஷயங்கள் கெடுதியா இல்லையா? அச்சத்தை குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான இடங்களில் கெடுதியாகத்தான் யூஸ் பண்ணுகிறது என்றால் அச்சம் ஊட்டுகின்றவர்களும் அதிகமாக கெட்டவர்கள் தான், அல்லது கெட்ட இயல்புடையவர்கள் தான், கெட்டதை புகுத்துகின்றவர்கள் தான் அதிகமாக. அன்புள்ள அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தவிர்த்து நான் இங்க சொல்றேன், இறைவனுடைய விஷயம் என்றால் அங்கே அச்சமுறுத்துவதுதான் மிக சிறப்பு. உலக விஷயங்கள்ல எதை எடுத்தாலும் இதுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தராங்கன்னா, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேரார்வத்தோடு இருங்கள். உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேரார்வத்தோடு இருங்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், இங்க பார்க்க மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்தங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு போகாமல் பின்தங்க வைக்கக்கூடிய பிரச்சாரங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அந்த மனதுக்குள்ள பலகீனத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்ட எங்களை செயலற்றதாக ஆக்கும். இரண்டாவது என்ன செய்யும் தெரியுமா, உள்ளத்தில் உள்ள நிம்மதியை இல்லாமல் ஆக்கிடும். ஏண்டா இறங்குறதுக்கு முன்னாலேயே இந்த அச்சமூட்டல் குரூப் வந்திருக்க, அவன் இறங்கிக்க மாட்டான். இறங்கி காவாசில வந்தான் வைங்களே, என்ன விஷயங்கள் என்று பின்னால சொல்கிறேன். இறங்கி கால்வாசில வந்து இந்த அச்சமுறுத்தினான் வைங்களேன், அவன நிம்மதி போயிடும். அதான் அவனோட உள்ளத்துல அபயம் என்கின்ற ஒரு நிலை இருந்துச்சே, அது போயிடும். அவனால தூங்க முடியாது, அவனால இயங்க முடியாது. அவன் போட்ட பிசினஸ் பற்றி ஆரம்பிச்சுட்டான், கவலையாகவே அவன் என்ன செய்வான் இருப்பான். அவனோட வாழ்க்கை பற்றி கவலையாகவே இருப்பான். அவனுக்கு நடந்த திருமணத்தை பற்றி கவலையாக இருப்பான். ஒரு இளைஞனுடைய படிப்பை பற்றி கவலையாக இருப்பான். அவனது வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவன் கவலையாக இருப்பான். என்ன காரணம், அதான் போய் என்ன செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி இடையில போட்டு விட்டால் அவனது நிம்மதி, அவனுடைய அமைதியான மனநிலை போய்விடும். மூன்றாவது என்ன நடக்கும் என்றால் ஆரோக்கியம் அவனுக்கு கெட்டு போகும். அவனுக்கு என்ன செய்யும் என்றால் அந்த பயம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டாலே ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் அவனை அடிக்க ஆரம்பிக்கும். பலருடைய அதாவது நோய்களுக்கு பின்னால நம்ம எப்படி சடரீதியான காரணங்களை சொல்கிறோம், அந்த உணவு இந்த உணவு காரணங்களை சொல்கிறோமோ, அதே போல மருத்துவ உலகம் உளரீதியான காரணங்களையும் என்ன செய்து, உண்ட உள்ளத்தில் உள்ள பலகீனம், நீ நம்பாத தன்மை, நீ எப்படி அதை எதிர்கொள்கிறாய் என்ற தன்மை, அச்சத்தை சரியா நம்ம பார்த்த காலம் எது, கொரோனா பீரியட். அச்சம் என்றா அதனுடைய முழு வடிவத்தில் பார்த்த நேரம் அதுதான். அப்படித்தானே? இஸ்லாத்தை எந்த லெவலுக்கு கொரோனாக்கு ஏத்த மாதிரி வளர்க்கலுமோ அந்த லெவலுக்கெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலம் வந்துச்சா இல்லையா? மனது வந்து எல்லாமே அவர்கள் எதையெல்லாம் ரிசல்ட்டா சொன்னார்களோ அதை ஒவ்வொன்றுக்கும் காலல்லா கால ரசூல்லான்னு சொல்லி போகக்கூடிய நிலைமை வந்துச்சா இல்லையா? மனதனுடைய அச்சம் என்ன செய்யும், அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வரும். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலையை எப்படி நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்று படிக்கணுமா இல்லையா?
அச்சம் ஒருவனை செயல்திறனற்றதாக ஆக்கும், அவனது மன நிம்மதியை கெடுத்துவிடும், அவனது ஆரோக்கியத்தை இழக்கச் செய்யும், அவனது இம்மை வாழ்வு மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாகும். எப்படி யோசிக்கணும்? அச்சமூட்டல். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட அச்சமூட்டல் எல்லாம் செய்வார்கள், எந்த மாதிரியெல்லாம் ஒரு மனிதனுக்கு அச்சமூட்டல் வரும்? இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அச்சமில்லாத மனிதர், முழுமையாக அச்சமில்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி இல்ல. லைஸ மின் ஷர்த்தி ஷுஜா அல்லா யகாஃப், இது பல சலவுகள் சொன்ன வார்த்தை. பயப்படாமல் இருத்தல் வீரனது நிபந்தனை அல்ல. வீரரது நிபந்தனை அல்ல பயப்படாமல் இருத்தல். பயப்படாமல் இருந்தாதான் வீரன் என்று சொல்றது தவறானது. இந்த செய்திகளை பாருங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீரர் என்றதுக்கு யாருக்கும் என்ன ஆதாரம் தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மலக்குமார்கள் வாராங்க, அவர் ஒரு கன்றை என்ன செய்யறாரு, அங்க சமைச்சு வைக்கிறாரு. அவங்களுடைய கைகள் என்ன செய்தில்லை, அந்த பக்கம் போகுதில்லை. அந்த மாதிரி கண்ட உடனே நக்கிரஹும், புதியவங்களா, புதுமுறையா இருக்கி, புதியவங்களா இருக்கின்றாங்க. ஃபஅவுஜஸ மின்ஹும் ஹீஃபா, பயத்தை உள்ளத்திற்குள் உணர ஆரம்பித்தார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஃபஅவுஜஸ மின்ஹும் ஹீஃபா, அப்ப அவர்களுடைய விஷயத்தில் அவர் உள்ளத்துல என்ன செஞ்சிட்டு, பயம் வந்துட்டு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துட்டு. அப்ப எதன் காரணமாக அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீரராக இருந்தாலும், அல்லாஹ்விடம் இருந்து வஹி வரக்கூடியவராக இருந்தாலும், வீரனுடைய நிபந்தனை அல்ல பயப்படாம இருக்கிறேன்னு சொல்லி. நிறைய பேர் வீரன் என்று காட்டுறதுக்கு போற பாட்டி தான் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்ல பாக்குறது. ஏன்னா பக்கத்தில் உள்ளவன் பயந்துறான் என்பதற்காக வேண்டி அவன் அப்படி சொல்றான். ஆனால் அது நிபந்தனை அல்ல. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வீட்டுக்கு அதே மலக்குமார்கள் போறாங்க. போன உடனேயே லூத் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாரு. அப்ப குல்னா லா தகஃப், நாங்கள் சொன்னோம் பயப்பட வேண்டாம். அவங்க ஏன் பயந்தாங்கண்டா, விருந்தாளிகள், இவர்கள் கெட்ட, அதாவது ஊரவர்கள், தவறு ஏதும் விருந்தாளிகள் நடந்து விடுமோ என்றதற்காக அவர்கள் பயந்தார்கள். பயப்பட வேண்டாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு, எனக்கு உறவுகளும் குடும்பமும் இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த ஊரில் இல்லையே என்று கவலைப்பட்டார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க பயப்பட வேண்டாம், அவங்களை அழிக்கத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று ஆறுதலை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். குர்ஆன்ல லா தகஃப் என்ற வசனங்கள் அதிகம், பயப்பட வேண்டாம் என்ற வசனம் அதிகம். நம்மளோடு இருக்கிறவங்கல்ல பயப்படுங்க என்ற டீம் அதிகம். குர்ஆன்ல எடுத்துக்கிட்டே லா தகஃப், பயப்பட வேண்டாம் அப்படி என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய இடங்கள்ல கூடுதலாக லா தகஃப், பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வீரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் வீரர் என்பதற்கு அவருடைய வரலாறு சாட்சி. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்துல தடி போடப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் பேசிக் கொண்டிருக்கிறான், முன்னால தடி போடப்படுகிறது. தடியை கண்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுறார். எப்படி? தடியை தடி பாம்பாக மாறியவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார். நம்ம வீரன் என்று காட்டக்கூடிய நம்மள யாராவது இருந்தா கொத்துப்பட்டு சாவாங்களே தவிர ஓட மாட்டாங்க. காரணம், நம்மளோட பேர் பேத்திருமே. அதனால நம்ம கடிபட்டாலும் பரவாயில்லை சாகரத்துக்கு துணை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டார். இயற்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிவிட்டார். அப்ப அல்லாஹு தஆலா லா தகஃப், பயப்பட வேண்டாம் என்னிடத்தில், இன்னஹு லா யகாஃபு லதையல் முர்சலூன், என்னிடத்தில் தூதர்மார்கள் அஞ்சுவது கிடையாது, நீங்க அஞ்சக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அல்லாஹ்வோட ஃபிரௌன்ட்ட போக சொல்றான் அல்லாஹ். அப்போ கூட அல்லாஹ் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், வ அகாஃபு அய்யக்துலூன் வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அய்யக்துலூன், அவர்கள், அதாவது நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், என்னை கொன்றுவாங்களோ என்று நான் பயப்படுகிறேன். யார் சொல்றாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு சொல்றாரு. நம்ம சில நிபந்தனைகள் அப்படிதான் விளங்கி வச்சுக்கிறோம். உலமா, அதாவது நல்ல ஒரு அறிவாளி என்றா பேச்சாளராக இருக்கணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா வரக்கூடாது. ஏன்? வலா யன்தலிகு லிசானி, எனது நாவு ஒழுங்கா வேலை செய்யாது, என்னோட ஹாரூனை அனுப்பி வையுங்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு என்ன, அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட தெளிவா பேசுவார் அவர். யாரு? ஹாரூன். அப்ப முதல் நபியா யாரை செலக்ட் பண்ணிக்கணும் அல்லாஹ் தஆலா? ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சப்போர்ட்டரா செலக்ட் பண்ணிக்கணும், அப்படி செலக்ட் பண்ணல. பேச்சாளர் ஹாரூன். நம்ம கேட்கிற துஆல என்ன இருக்குது? வஹலுல் உக்தத்தன் மின் லிசானி, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக. அப்ப அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம நிபந்தனையா வழங்கி வச்சுக்கிற சிலதுகள் இது உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே போல ரெண்டு பேரை அனுப்புற டைம்ல அல்லாஹு தஆலா லா தகாஃபா, நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம். கடலை தாண்டுற டைம்ல நீங்க தாண்டி போங்க, அந்த இடத்துல நீங்கள் அகப்பட்டு விடுவீர்களோ என்று அச்சப்பட வேண்டாம்.
அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சூரா கஸஸிலும் ஆராஃபிலும் மற்ற இடங்கள்ல சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா லைஸ மின் ஷர்த்தி சுஜா அல்லா யஹா, ஒரு வீரர் பயப்படக்கூடாது